ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 40. அஹோ பிரதாபி த்ரியதே பகார்த்தே ராஜர்ஷி பர்யேன வினாபிதேன யஸ்து ஏக வீரோத்ரதோ விஜிக்யே தனுர்த்விதீய ககுபஸ்சதஸ்ர. மொழிபெயர்ப்பு. பிரபுவே, புருதா என்னும் உயிருடன் இருக்கிறாளா? தந்தையை இழந்த தன் குழந்தைகளுக்காக மட்டுமே அவள் வாழ்ந்து வந்தாள். இல்லையெனில் வில்லம்புகளின் உதவியாலே தனியாக 4 திக்குகளையும் வென்ற மிகச்சிறந்த சேனாதிபதியான பாண்டு மகாராஜன் இல்லாமல் அவள் உயிர் வாழ்வது சாத்தியமல்ல. பொருளுரை. விசுவாசமுள்ள ஒரு மனைவியால் தன் கணவனில்லாமல் வாழ முடியாது என்பதால் விதவை பெண்கள் இறந்து போன தங்கள் கணவர்களுடன் உடன்கட்டை ஏறுவது வழக்கம். இந்திய பெண்மணிகள் தங்கள் கணவர்களிடம் பதிபக்தியும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருந்ததால் இவ்வழக்கம் இந்தியாவில் பரவலாக இருந்து வந்தது. பிறகு கலியுகம் துவங்கியதும் மனைவிகளின் பதிபக்தி குறையத் தொடங்கியது. விதவைகள் உடன்கட்டை ஏறும் வழக்கமும் பழங்கதை ஆயிற்று. அண்மையில் தன்னிச்சையான அவ்வழக்கம் கட்டாயமான சமூக வழக்கமாக மாறியிருந்ததால் அது ரத்து செய்யப்பட்டது. பாண்டு மகாராஜன் இறந்தபொழுது குந்தி, மாத்ரி ஆகிய இருவருமே உடன்கட்டை ஏற முன்வந்தனர். ஆனால் சிறு குழந்தைகளாக இருந்த பஞ்சபாண்டவர்களை காக்கும் பொருட்டு குந்தி உயிர் வாழ வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட மாத்ரி தான் மட்டும் உடன்கட்டை ஏறினாள். வியாசதேவரும் இதை வலியுறுத்தியதால் குந்தி இதற்கு சம்மதித்தாள். பெருந்துக்கத்திற்கிடையிலும் தன் குழந்தைகளின் பொருட்டு குந்தி வாழ முடிவு செய்தாள். தன் மன்னியை பற்றி எல்லா உண்மைகளையும் அறிந்திருந்ததால் விதுரர் இச்சம்பவத்தை இங்கு குறிப்பிட்டார். பாண்டு மகாராஜன் சிறந்த வீரர் என்பதும் வில்லம்புகளின் உதவியை கொண்டு உலகின் 4 திக்குகளையும் தனியாக வென்றார் என்பதும் இங்கு தெரிய வருகிறது. இத்தகைய ஒரு கணவர் இல்லாமல் ஒரு விதவையாக வாழ்வது கூட குந்திக்கு சாத்தியமல்ல. ஆனால் தன் பொறுப்பில் விடப்பட்ட 5 இளம் குழந்தைகளுக்காக இதை அவள் செய்ய வேண்டியிருந்தது. ஹரே கிருஷ்ணா.